10th standard students, second chapter numbers and sequence exercise 2.2 first sum பார்க்க போறோம். For what value of natural number n 4 power n can end with the digit 6. அதாவது n ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த n-க்கு என்ன வேல்யூ கொடுத்தா சரியா, அதாவது 1 2 3 அதுதான் நேச்சுரல் நம்பர் சரியா. அப்ப இந்த n-க்கு என்ன வேல்யூ நம்ம கொடுத்தா எண்ட்ல 6ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க பாப்போம். இப்ப 4 பவர் n, அதாவது 4 பவர் n இந்த n-க்கு நான் ஃபர்ஸ்ட் பவர் 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அதே மாதிரி 4 பவர் 2 கொடுக்குறோம். அப்போ 4 பவர் 2னா 4 into 4 சரியா 16. அடுத்து பாருங்க 4 பவர் 3 கொடுக்குறோம். என்னோட வேல்யூ 3 கொடுக்கும்போது 4 into 4 into 4 64 கிடைக்கும். 4க்கு பவர் 4 கொடுக்கும்போது 4 into 4 into 4 into 4 என்ன கிடைக்கும்? 256. அதே மாதிரி 4 பவர் 5 கொடுக்கும்போது என்ன கிடைக்குது? அதே மாதிரி 4 5 டைம்ஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1024 கிடைக்கும். அதே மாதிரி 4 பவர் 6 வேல்யூ கொடுக்கும்போது என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 4096 கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா என்ன நம்பர் வந்திருக்கா? ஆட் நம்பர் சரியா. இந்த 1 3 5 அப்படி கொடுக்கும்போது எப்படி முடியுது? 4 4 4ன்னு முடியுது. இந்த சைடு பாருங்க n-க்கு என்ன கொடுத்திருக்கோம்? ஈவன் நம்பர் சரியா. 2 4 6ங்கிறதுலாம் என்னது? ஈவன் நம்பர் கொடுக்கும்போது தான் எதுல முடிஞ்சிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கு சரியா. அப்ப ஆன்சர் என்ன எழுதணும்? ஃபார் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் 4 பவர் n end with digit 6. இந்த 4க்கு ஈவன் நேச்சுரல் நம்பர் நம்ம வேல்யூ போட்டாதான் அது எதுல முடிஞ்சிருக்கு? end with 6ல முடிஞ்சிருக்கு. Thanks for watching students.